வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாளிப்பு வடகம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடகத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் இருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், விளக்கெண்ணெய் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா காரத்தன்மை, அமிலத்தன்மை இது ரெண்டையும் சம அளவில் வச்சுக்கும். இது நான் ஒரு 3 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 அரிஞ்சு கூட காய வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த உருண்டை உடையாத வரும். இப்போது இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக போட்டுறாதீங்க. ரொம்ப நைஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடும். அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு வராது உங்களுக்கு. இப்போது நான் பூண்டையும் அதே போல் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு ஓட்டை ஓட்டுங்க, ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு அகலமான ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு வெயிலில் போட்டு நல்லா காய வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஜாமான்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கடுகு சேர்த்துக்கோங்க. நான் 3 கிலோ சேர்த்துருக்குறேன். 150 எடுத்துருக்குறேன். 150 உளுத்தம்பருப்பு. இதில் பாதி அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் அது ஒரு 150 சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இது ஏன் க்ரீன் கலராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள் தூளும் அந்த பூண்டும் சேர்ந்து அந்த கலரில் இருக்குது காஞ்சதுக்கப்புறம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா போட்டு அதோட கலந்து விட்டுருங்க. நான் இது எல்லாத்தையும் நான் காலையில் செய்ய ஆரம்பித்தேன். நைட்டு இது எல்லாத்தையும் நான் பிசைஞ்சு வைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக இது ஊறணும். நல்ல பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி வைங்க. அது காய சின்னதாக வந்துடும். டெய்லி காலையில் கொண்டு வெயிலில் வச்சுருங்க. சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டாந்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நல்லா காய வைங்க. இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு கவரில் போட்டு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது தீர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் இது. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சா காயிலையான்னு தெரியலன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அதை தாளித்து பார்த்தீங்கன்னா நல்லா படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து உள்ளார பேக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வடகம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.